அதெல்லாம் வேண்டாம். இதோ இங்க உட்காரு. வாங்க. எங்கேயாவது போய் உட்கார்ந்து தொலைங்களேண்டா. சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? ஜீவா அக்கா என்ன வேணும்னு சொல்லுக்கா. அதான் சாப்பிடுறதுக்குனே ஒரு ஜீவனை கூட்டிட்டு வந்திருக்கியே, அதையே சொல்லு. மாப்பிள இந்த ஜீவாவை தான் ஜீவன் அப்படி ஸ்டைலா சொல்றாப்ல, வேற ஒண்ணு இல்ல. அண்ணா என்ன சாப்பிடணுமோ அதை சொல்லுங்க. என் வெண்ணிலாவுக்கு உண்மையிலேயே புருஷ மேல அக்கறை அதிகம். அதனாலதான் நான் விருப்பப்பட்டதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்கான். சரி செல்வம், முதல்ல என் செல்லத்துக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணிடுவோம். அட அக்காவுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும்னு கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, சூப்பர் ஜீவா. ஏங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன பிடிக்கும்னு கூட தெரியாம போயிருக்கோம். என்னன்னா சூப்பர் அப்பு, கரெக்டா சொன்ன. நாங்க லவ் பண்ணும்போது எங்கெல்லாம் போய் சாப்பிட்டுருக்கோம் தெரியுமா? நாங்க போகாத ஹோட்டலும் இல்ல, சாப்பிடாத ஐட்டமும் இல்ல. ஆமா, இவர் அப்படியே உழைச்சு சம்பாதிச்சு நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்படியே கடக்கடையா போய் நான் கொட்டிக்கிட்டேன் பாரு. இவன் கூட சாப்பிடணும்னு நினைச்சாலே அப்படி கொமட்டிக்கிட்டு வருது. ஏமா அதெல்லாம் விடுமா, எல்லா மனுஷனுக்கும் பாட்ஷா மாதிரி பாஸ்ட் லைஃப்னு ஒண்ணு இருக்கும்ல, அதையெல்லாம் இப்ப நினைச்சு எதுக்குமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன்? இப்பதான் நான் மாணிக்கமா காமா இருக்கேன்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுமா. உனக்கு குழந்தை உண்டாகிறப்ப கொமட்டிட்டு வந்துச்சுல, அந்த கொமட்டெல்லாம் மட்டும் நினைச்சு பாரு, அப்ப நம்ம வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். தம்பி இதையெல்லாம் பார்த்து நீ டென்ஷன் ஆயிடாத, இது எங்களோட பாச போராட்டம் பல நாளா போகுது. நீ முதல்ல ஆர்டர் மட்டும் நோட் பண்ணிக்க. சரிங்க சார், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீ எல்லாருக்கும் சிக்கன் சூப்புகளை மட்டும் கொண்டு வந்துரு. ஓகே சார். அப்புறம் சிக்கன் டிக்கா, மட்டன் சுக்கா, பிரியாணி, அவ்வளவுதான்ப்பா. சுருக்கமா சொல்ல போனா இந்த தரையில நடக்கிறது, வானத்துல பறக்கிறது, தண்ணியில நீந்துறது, இது எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்துருப்பா. கொண்டு வந்து டேபிள்ல இறக்கி விடு, மீதி நாங்க பாத்துக்கிறோம். எல்லாத்தையும் ஒரேடியா சாப்பிட்டுட்டு போக போற போல இருக்கு. வெண்ணிலா இதெல்லாம் எனக்கு இல்லம்மா, எல்லாமே உனக்கு தான். நீ சாப்பிட்டது போக மிச்ச மீதி நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஹலோ கில்லர்ஸ், 2 பேரும் போட்டோல இருக்கிறவங்கள நல்லாவே அடையாளம் பார்த்துக்கோங்க. இந்த கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கு மாப்ள. அவங்கள எங்க வச்சு எப்படி காலி பண்ணணும்னு கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே மேடம், பண்ணிடலாம். நீ சாப்பிடு. சிக்கன் சூப்பு கம கம கமான்னு இருக்கு. இதுல சரக மிக்ஸ் பண்ணி அடிச்சனா சும்மா எப்படி இருக்கும் தெரியுமா? ஜூன்னு ஏறும். ஏங்க வெளியில வந்தா கொஞ்சம் சரக்கு மறந்து இருப்பீங்கன்னு பார்த்தா இங்கேயும் அதே நினைப்பு தானா? வெளியே வந்தாவது சரக்கு குடிக்காதீங்கன்னு சொல்லாம இருக்க மாட்டியா? வீட்டுல தான் சொல்லினே இருக்கிற. என்ன சீதா இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? நாம போறது ஹில் ஸ்டேஷன். சோ சூப்ல சரக மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோ, ஜலதோஷமே பிடிக்காது. உனக்கு தெரியுமா? அது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன், குட் மெடிசன் சிரப். டாக்டர் தம்பி, உனக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கணுமே. இதெல்லாம் எடுத்து சொல்லு. அமைதியா இருக்கிற அண்ணே, இப்பவே சொல்லிட்டேன், ஏற்காடு போயிட்டு குடிச்சிட்டு ரூம்லயே படுத்துக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. ஊருக்கு திரும்புற வரைக்கும் சரக்க தொடவே கூடாது, ஞாபகம் இருக்கட்டும். அடப்பாவி, என்னடா ஏண்டா வீட்டுல குடிக்கும் போதெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம ஏற்காடு போகும்போது குடிக்காதன்னு மிரட்டுறிய? என்னடா டே, எல்லாமே உல்டாவா யோசிக்கிறடா தம்பி. நான் இப்ப நிம்மதியா சூப் குடிக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் போட்டுக்கிறியா? இல்ல எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. ஆதி, ரசகுல்லானா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, மகிழ்ச்சிக்கும் பிடிக்கும். அதனால உங்களுக்கு மட்டும் நான் ரசகுல்லாவை ஆர்டர் பண்ணட்டுமா? இங்க பார்மதி, நான் உங்ககிட்ட இப்ப ரசகுல்லா கேட்டானா, இப்ப எதுக்கு அதை ஆர்டர் பண்ண போறேன்னு சொல்ற? ஆதி, அது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் தானே, அதை நீங்க 2 பேரும் விரும்பி சாப்பிடுவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி ஊட்டி விடுவீங்க.
அது இன்னும் என் ஞாபகத்துல இருக்கு. அதான் பழக்க தோஷத்துல ஆர்டர் பண்றேன்னு சொன்னேன். அந்த பழக்கத்தை இனிமே மாத்திக்கோ மதி. என்ன நான் ரசகுல்லா சாப்பிடறதே விட்டுட்டேன். அரே சூப்பரா இருக்கே. ரசகுல்லால இப்படி ஒரு லவ் மேட்டர் இருக்கா? வட்டம் வட்டம் ஆர்டர் பண்ண ரசகுல்லா வட்டம். நானும் என் டார்லிங்க சாப்பிடுறோம். ஏய், எதுக்கு முறைகிற? டார்லிங்னா வேற யாரு? நீதான். உன்னதான் சொல்றேன். ஓ, சும்மா இருங்க. ஆஹா சூப்பர் சூப்பர். இங்க வைப்பா முதல்ல. அவன வை. ம், ம். இந்தாங்க மேடம். தேங்க்ஸ் ப்ரோ. ஏங்க ஐயோ வெண்ணிலா வெண்ணிலா பாத்துமா. என் கூட சேர்ந்து சிக்கன் சூப் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. அதான் சிக்கன் சூப் சாப்பிடுற சூட்சமத்தை நீ மறந்துட்ட. சரி சரி முறைக்காத. நீ இரு இரு இரு. மாமா பக்கத்துல இருக்கும்போது நீ எது கஷ்டப்படுற? இரு இரு நான் ஊட்டி விடுறேன். ஜுஜு ஜுஜு ஆக்காட்டுமா ஆக்காட்டு ஆக்காட்டு. ஐயோ, ஐயோ, ஐயோ. ஹலோ, சாப்பிட வந்தீங்களா விளையாட வந்தீங்களாங்க? இப்படி அடுத்தவங்க மேல அடிச்சு விடுறீங்க. சாப்பிடுற இடத்துல டீசெண்டா நடந்துக்கங்க. சாரி, தெரியாம பட்டுச்சு. சாரி சாரி. அங்க சாப்பிடுறது எப்படிங்க இங்க வந்து விழும்? ஏங்க அதான் சாரி கேக்குறோம்ல, ப்ளீஸ் விட்டுருங்களேன். மகள், அதான் தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றாங்கல்ல, விடு. மகிழினி மேல விழுந்திருந்தா கூட அவ கோவப்பட்டிருக்க மாட்டா மதி. உன் மேல விழுந்துச்சு, அதனாலதான் அவ கோவப்படுறா. மேடம், சாக போற 2 பேரும் எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? இன்னும் 2 நாள்ல எங்க கையால சாக போறாங்க. செத்ததுக்கு அப்புறம் ஆவியாகி தான் சண்டை போட போறாங்க. இதுக்கு மேல நாம இங்க இருந்தா நம்மள யாராவது பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே செய்ய முடியாம போயிடும். இந்த ஏற்காடு ட்ரிப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஏற்காட்டுல வச்சு நாம நினைச்சது நடந்தே ஆகணும். ஓகே மேடம். நான் ஏற்காட்டுக்கு போறேன். இவங்களை ஃபாலோ பண்ணி மலைக்கு வந்து சேருங்க. மகள், மேல சூப் பட்டது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டுமா? சரி, போயிட்டு வா.